இந்த இன்சிடென்ட் ஆனதுக்கான ரீசன் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பையன் கூப்பிட்டுருந்தான் என்ன. ஸோ அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு சரி ஓகே, ஏன்னா நான் இந்த வீடு தேடுற ஒரு விஷயமா வந்து நான் ரொம்ப அந்த டைம்ல வந்து சுத்திட்டு இருந்தேன். அப்போ அந்த பையன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். ஒரு 4 நாளா வந்து இங்கே வீடு இருக்கு அங்கே வீடு இருக்கு வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட எல்லாமே ஹெல்ப் பண்ணான். ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அந்த பையன் ஆக்சுவலா. சரி ஓகே அவன் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் கூப்பிடுறானேன்னு சொல்லி அவன் கூட நம்பி போனேன். ஸோ போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் இப்படி ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்த ஆக்சிடென்ட்க்கு முன்னாடியும் பின்னாடியும் உங்களோட லைஃப் வந்து எப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு? முன்னாடி நல்லா ஜாலியா நடந்துக்கிட்டு ஓடி ஆடி சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ கால் உடைஞ்சதால எதுவும் நடக்க முடியல. சும்மா தான் சொல்றேன். லைக் முன்னாடி வந்து லைக் எனக்கு இஷ்டம் போல இருந்துச்சு. லைக் நான் எனக்கு எங்கேனா ஒரு இடம் போகணும்னா நான் போவேன். லைக் ஒரே இடத்துல இருக்கிறது எனக்கு பிடிக்காது. லைக் ஒரே இடத்துல இருக்கிறது ரொம்ப போர் அடிக்கும். எல்லாருக்குமே அது இருக்கும்ல. இப்போ உங்களையும் ஒரே இடத்துல உட்கார வச்சா என்னடா ஒரே இடத்துல இருக்கோம்னு இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்குமே இருக்கும். ஜிம்மு விட்டா வீடு, வீடு விட்டா லைக் இந்த டிராவல் பண்றது, இல்ல அண்ணா நகர் போறது, காஃபி குடிக்கிறது, இப்படி ஒரு சர்க்கிள்குள்ளேயே நான் இருக்க மாட்டேன். லைக் அங்க இங்க அங்க இங்கன்னு சொல்லி சுத்தி செல்ஃப் சஸ்டெயின்டா இருந்து பழகிருக்கீங்க. எஸ். ஸோ இப்போ இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் லைக் என்ன ஆயிடுச்சுன்னா வேற ஆப்ஷனே இல்லை. லைக் நீ ஒரே இடத்துக்குள்ள தான் இருக்குங்கிறப்ப எனக்கே தெரியுது. ஓகே உன்னால முடியும். உன்னால ஒரே இடத்துல சும்மா இருக்க முடியும் அப்படின்றது எனக்கே அப்பதான் தெரிஞ்சுது.